ஹலோ மை பிங்க் லவீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் இந்த பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா 2 வாய் சாப்பிட்ற அளவுக்கு வாயில் வச்சோன்னே கரையிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் வந்து 1 கப் அளவு ரவா சேர்த்துக்கோங்க. இது 1 நிமிஷம் போல் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ இது ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. 10லேருந்து 12 வந்து ஃபைனாக சாப் பண்ண முந்திரி, அப்புறம் 10லேருந்து 12 வந்து கருப்பு திராட்சை வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துங்க. இப்போ அந்த ட்ரை நட்ஸோட வந்து தன்மை மாறினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துங்க. இப்போ வறுத்து வச்சிருந்த ரவை சேர்த்துங்க. இது வந்து 1 நிமிஷம் போல் அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் கழித்து இதில் வந்து ஒரு பால் வந்து 1/2 கப் அளவு சேர்த்துங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாலோட நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்துங்க. 1 கப்பு ரவாக்கு வந்து 2 கப் அளவு தண்ணி தேவைப்படும். 1 கப்பு ஃபஸ்ட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இன்னொரு கப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுவுமே வந்து 1 நிமிஷம் போல் ஆகட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகும். அந்த நேரத்தில் வந்து 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ சுகர் வந்து ரவாவோட நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் வந்து பைனாப்பிள் வந்து 2 ஸ்லைஸ் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது வந்து டின்னில் இருக்கும் இல்லைங்களா ஃப்ரூட்ஸு, அந்த பைனாப்பிள் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஒரிஜினல் பைனாப்பிள் கூட சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க. அந்த கேசரி வந்து நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா தான் அந்த ஆயிலோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கணும். ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து 2 ட்ராப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ பேனில் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எந்த ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் எல்லோ ஃபுட் கலர் அந்த பவுடரை வந்து கொஞ்சமாக பாலில் கலந்து இதோடு சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து லோ ஃப்ளேமில் 1 மினிட்டுக்கு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. செட் ஆகி நல்லா நமக்கு சூப்பரான பைனாப்பிள் கேசரி வந்து அப்போ தான் ரெடி ஆகும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து வெஜ் இல்லைனா நான்வெஜ் சமைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து அது கூட ஸ்வீட் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி பைனாப்பிள் கேசரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.